இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். எண்ணங்கள் உங்களுக்கு பல ஓட்டங்களில் இருந்து கொண்டே இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு சில நேரத்தில் உங்களை பற்றியும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களை பற்றி எண்ணங்கள் அதிகமாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பதட்டம், படபடப்பு இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையான நிலையை கையாளுங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகள் அனுகூலமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே சீரான போக்கு நிலவும். பேச்சுக்களில் பொறுமை, நிதானம் தேவை. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். கதிலும் கடன் கொடுத்தவர்களிடத்திலோ கடன் பெற்றவர்களிடத்திலோ சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் என்ன அவர்களுக்கு தொகை கொடுக்க வேண்டுமோ அதனை சிறிதளவாவது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் கொடுத்துவிட்டால் வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக கடனை அடைத்து விடுவீர்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக மகராசி என்பர்கள். 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தீராத வழக்குகள், தீராத நோய்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். உடல் உஷ்ணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் வீண் பேச்சு, வாக்குப்போக்கு இருக்கக்கூடாது. நிதானித்து பேசுவது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது அவசியம்.